அனைவருக்கும் வணக்கம். நான் எங்கள் சார்பில் தயாரிப்பாளர் சார்பில் எங்கள் தலைவர் பேசிட்டாரு. இருந்தாலும் நான் கேப்டன் அவரை வச்சு நான் ஒரு படம் தயாரித்தேன். ஆனஸ்ராஜ்னு ஒரு படம் 1994 அந்த படம் எடுத்தோம். என்னோட ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். அதனால தான் நான் பர்மிஷன் வாங்கி பேச இங்கே நான் வந்தேன். அவரை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசினாங்க. அவரோட நல்ல உள்ளத்தை நான் ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். ஆனஸ்ராஜ் படம் ஷூட்டிங் அப்போ நான் பல தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொள்ளாச்சியில் போவேன். ஆனால் அவர் நைட் எக்ஸ்டெண்ட் ஆகணுங்கிற போது நான் போய் அவர்கிட்ட நின்னேன்னு அவர் சொல்லுவார், நீங்கள் ரூம் போங்க சார், நாங்கள் முடிச்சுட்டு வரோம்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதருங்க, நல்ல ஆக்டர் இல்லாமல் நல்ல மனிதர். படம் முடித்து நான் ரிலீஸ் பண்ணி அது நல்ல வெற்றி படமா, பெரிய வெற்றி படமா கமர்ஷியலா போச்சு. போய் அது ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு நான் மதுரைக்கு போயிட்டு இருக்கும் போது அவரும் அதே ஃப்ளைட்ல வந்தாரு. ஃப்ளைட்ல வரும்போது என்னை பார்த்து ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்ன தெரியுமாங்க, பிரதர் உங்களுக்கு ஹாப்பி தானே, வாங்கினவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்களான்னு கேட்டாருங்க. அதை என்னால இன்னைக்கும் மறக்கவே முடியாது. என்னைக்குமே அவர் என் மனத்துல இருப்பாருங்க. நன்றி. கேப்டன் நம்மகிட்ட இல்லை. தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்றைக்கும் ஒரு நடிகராக சப்போர்ட்டாக இருந்திருக்கா மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதனால் தயாரிப்பாளர் சங்கத்தோட முதல் வாழ்நாள் உறுப்பினராக அவரை நாங்கள் வச்சுருந்தோம். இதுக்கு அப்புறம் 25 வருஷங்கள் ஆனதுங்களுக்கு தான் நம்மளுக்கு வாழ்நாள் உறுப்பினராக வச்சிருந்தோம். முதலாக கேப்டனை தான் நாங்கள் வச்சுருந்தோம். இது மட்டும் இல்லை, எங்கள் நிறுவனம் தேனண்டால் ஃபிலிம்ஸுக்கு ஏகப்பட்ட படங்கள் எங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய படங்கள் இவ்வளோ 100 படங்களுக்கு நாங்கள் தயாரிக்கணும். கிட்டத்தட்ட அதில் 25 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. அப்பாவோட இயக்கத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக எங்கள் நிறுவனத்தை இவ்வளோ சப்போர்ட்டாக பண்ண பெரிய நடிகர். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நான் இதில் இருக்கும்போது வேங்கையின் மைந்தன் ஒரு படத்தில் அவருக்கு இந்த ஷோல்டர், இந்த ஆக்ஷன் இது பண்ணும்போது கேப்டன் இந்த ஷோல்டர் இறங்கிடும். அப்போ அந்த ஷோல்டரை தூக்கி வச்சுட்டு அப்பா சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி வச்சுக்கலாம் ஷூட்டிங்கை, ஷோல்டரு இதாக இருக்குது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டில் இன்றைக்கி பார்த்தாலும் இப்படி கையை வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஒத்த கையில் ஃபைட் பண்ண, லெஃப்ட் ஹேண்டில் வச்சு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஷூட்டிங்கே நிப்பாட்டக்கூடாது, ஏன்னா அதனால தயாரிப்பாளர்களுக்கு பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லி கேப்டன் எல்லா எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா அவர் நடித்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் உறுதுணையாக தான் இருந்திருக்காரு. அவர் இழப்பு மிக பெருசு. நம்ம எல்லாரும் சொன்ன சின்ன வார்த்தைகளில் இல்லை. அவருடைய தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா ஜெயிச்சும் போது கூட இருந்திருக்காரு. நிறைய விஷயங்களை நல்லதை அவர் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்துக்கும். ஏன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்ன்றதை நினைக்கக்கூடியவர். அவர் இழந்ததை பேரிழப்பு. என்னுடைய ஆழ்ந்த எண்ணங்களை தெரிவிச்சுக்கிறேன். அவரை என்றைக்கும் நினைவு கூறுவோம். நன்றி. துன்பமும் துயரமும் ஒரு சேர சூழ்ந்திருக்கும் அரங்கத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் நினைவேந்தலை என்ன சூழல் என்று தெரியவில்லை. இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நினைவஞ்சலியில் புகழஞ்சலி சேர்த்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றேன். நானும் அவரும் பயணித்த காலம் பசுமையான காலம். என்னை கதாசிரியனாய், பாடலாசிரியனாய், வசனகர்த்தாவாக, இயக்குனராக, இசையமைப்பாக என்னை உருவாக்கியவர். கூலிக்காரன், நல்லவன், தெருப்பாடகன் என்று அழைத்து பொதுப்பாடகனாக வலம் வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது சொல்லனா எண்ணங்கள் சூழ்ந்திருக்கிறது.
அவரை பற்றி எனக்கு அவருக்கு நட்பை விட அவருக்கு இருக்கக்கூடிய மனித நேயமும் அவருடைய மக்களுக்கு அவர் பணியாற்றிய விதமும், அதே நேரத்தில் அவருக்கு எல்லா சூழ்நிலை வந்தாலும் நட்புக்கு துணை நின்று தோள் கொடுக்கும் நட்புணர்வும் ஒரு சேர அமைந்த மனிதர். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் சூழும் பொழுது எனக்கு அந்த ஒரு காலம் மட்டுமல்ல மக்கள் அவரை சூழ்ந்தது. நாங்கள் எல்லாம் திரையுலகத்திலிருந்து ஒரு சேர பாரதி ராஜா அவர்கள் தலைமையில் நெய்வேலி செல்லும் போது அந்த நெய்வேலி அடைவதற்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் காலதாமதமானதுக்கு புரட்சி கலைஞருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு, உச்சி முகர்தல், ஆராத்தி அத்தனையும் அதை பார்க்கும்பொழுது அதே நினைவுதான் அவருடைய திருமணத்திற்கும். அந்த ஊர் மக்களே திரண்டு வந்து அந்த முத்தையா மன்றத்தை சுத்தி சுத்தி நின்று லட்சக்கணக்கில் நின்றார்கள். இப்படி அவர் மீது இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் மக்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அவருக்கு திருமணம் நடப்பதற்கு அவரை அழைத்து கொண்டு போய் இவராக அழைத்து கொண்டு போய் கலைஞரிடம் போய் தேதி கேட்கிறேன். என்ன தேதி வேணும்னு கேட்கிறாரு. புரட்சி கலைஞர் பாக்கெட்ல இருந்து தேதி எடுத்து 4 தேதி சொல்றாரு. கலைஞர் சொல்றாரு, சிரிச்சிங்கண்ணே, உனக்கு என்ன தேதி பிடிக்கும்னு சொல்லியா, நான் வரேன் அப்படின்னாரு. அவர் ஒரு தேதி சொன்னாரு. அந்த வாழ்த்தி அவருக்கு எல்லா சிறப்புகளையும் செய்தவர். அதற்கு நன்றிக்கடனாக கலைஞருக்கு 50வது பொன்விழா ஆண்டில் அவர் தங்கப்பேன அளித்ததை மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. அவர் 10 வருடங்களாக உடல் நலம் சோர்வுற்றிருக்கும் பொழுது அந்த மாதரிசி பெற்ற மாணிக்கம் திருமதி விஜயகாந்த் அவர்கள் அவரை பேணி காத்து அந்த இயக்கத்தையும் கட்டி காத்து அந்த பண்பை புரட்சி கலைஞர் திருமதி விஜயகாந்த் அவர்களை உழைப்பை விலக்குள்ளி என்பேன், வியந்து போற்றுவேன். அந்த செல்வங்கள் காலம் காலமாக அவர் தந்த கொடையாலும் நட்பாலும் உயர்வாலும் நன்னடத்தையாலும் கவசம் போல காலம் காலமாக தலைமுறையாக அவர் குடும்பத்தை காக்கும் என்று சொல்கிறேன். பல்லுக்கு சுவையார், பார்வைக்கு தேனாய், கண்ணுக்கு மணியாய், கவலைக்கு மருந்தாய், அறிவு கடலாய், அஞ்சா நெஞ்சினாய், செயலாய், சிறைப்பாய், சிந்தனையாய் அவர் புகழ் வாழ்க வாழ்க வெல்க வெல்க என்று சொல்லி நிறைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.